நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்த சில விஷயங்கள், சில நபர்கள், அந்த பர்ட்டிகுலர் மொமெண்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த 5 ஸ்டெப்ஸும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது விஷயத்தையும் இந்த தீமில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீல் இட், டோன்ட் ஃபைட் இட் அப்படின்றாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னது அப்படின்னா, ஸோ நம்மளால் எந்த ஒரு பர்ட்டிகுலர் துக்கமான விஷயத்தையும் சடனாக அதுலேருந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளையே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அழுகையோ, சோகமோ, இல்லை கோபமோ, இந்த 3 விதமான கலந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக குறிப்பிட்ட ஃபேஸ் வரையும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான். பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஜஸ்ட் சப்ரஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. தன்னோட எமோஷன்ஸை வெளியில் காட்ட மாட்டாங்க. ஸோ அப்போ டம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஆகும்போது அவங்களால அந்த பர்ட்டிகுலர் விஷயம் ஏதோ ஒரு டைமில் அது ரொம்ப பெரிய மன அழுத்தத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இல்லை சில நபர்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, ஸோ நம்ம முதல்ல ஃபேஸ் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீல் இட், டோன்ட் ஃபைட் இட் அப்படின்றது தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அந்த எமோஷன்ஸை நம்ம ஆழமாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பர்ட்டிகுலர் டெப்த் ஆஃப் பெயினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வை இட் ஒர்க்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம மனசால் சில எமோஷன்ஸை ஒரு லிமிட் அளவு தான் நம்மளோட அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம ஃபர்தராக டம்ப் பண்ணோம்னா அதோட அளவு அதிகமாகும். அந்த டம்ப்பான அத்தனை விஷயமும் நம்ம மனசை அட் எ மொமெண்ட்டில் ஃபேஸ் பண்ணும்போது நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து பெரிய ஆபத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைவ் இன் ஃபுல்லி தென் கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஒரு சர்டைன் விஷயத்தில் மாட்டிப்போம். அதாவது ஒரு சோகமான விஷயம் நடக்குது அப்படின்னா, இல்லை துக்கமான விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக குயிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் விஷயத்துலேருந்து எப்போ வெளியில் வருவோன்னு நிறையா நம்மளோட எமோஷன்ஸை நம்மளே வந்து பார்த்தோம்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதை அவாய்ட் பண்ணி அதில் வந்து குயிக்காக நம்ம வெளியில் வரணுன்னு நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்மளுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் வி நீட் டு கம் பேக் ஃப்ரம் தட் லூப் அப்படின்றது தான். ஸோ இது சைக்காலஜிக்கலாகவே இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேட் பண்ணும். பட் த தீம் பிகைன் திஸ், ரொம்ப நம்ம அதுலேயே டைவ் ஆகாமல் வெளியில் போகிறது நமக்கு இன்னமும் அதை டம்ப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. ஸோ அதனால் நம்மளோட பெயின் ஆஃப் டெப்த்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அதை நம்ம போக விடணும் ரியாலிட்டியில் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக சில எமோஷன்ஸை நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணுற எமோஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா அது டம்ப் ஆகி ஃப்யூச்சரில் நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாரத்தை வந்து கொடுத்துரும் அப்படின்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த சோகமான விஷயத்தை, உங்களோட எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள். அதை தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா அதை கடந்து போக வையுங்க. அதை ரொம்ப ஆழமாக அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் எப்போ அந்த பெயின் ஆஃப் டெப்த்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் விஷயத்துலேருந்து ஆக்சுவலாக ரிலீவ் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து உங்கள் பிரெயின் டேக் கேர் பண்ணோம் அப்படின்றாங்க. பிகாஸ் நம்ம பிரெயினுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டோம், நமக்கு இவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஸோ அந்த விஷயத்தை நம்ம மொமெண்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ரெக்கவரி ஃபேஸ், அதுதான் ஆக்சுவல் ரெக்கவரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க் அவுட் ஆகணும்னா தீமும் அப்படின்றாங்க. அந்த பர்டிகுலர் எமோஷன்ஸில் நம்ம லூப்லேயே மாட்டிப்போம். அந்த லூப்லேருந்து வெளியிலவே நம்மளால் வர முடியாது. ஸோ இதுக்கான பேசிக் ஃபஸ்ட்டு கீ என்ன அப்படின்னா, ஃபுல் டைவ் இன்டு தட் எமோஷன்ஸ் அப்படின்றாங்க. அந்த எமோஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் டெப்த்து வரையும் அதோட பெயினை வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிறதுக்கான ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும் அப்படின்றது தான் 2வது ஸ்டெப் அப்படின்றது. ஸோ 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்ட் யுவர் ரீசன் டு கீப் கோயிங் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களோட சேட் மொமெண்ட்டை உங்களால் தவிர்க்கவே முடியாத ஒரு சோகத்தை நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபேஸ் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணணும். அந்த ஃபீலிங்கை அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அடுத்த மொமெண்ட்டாக அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மீனிங். ஸோ எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கணும். அந்த மோட்டிவ் தான் நம்மளை கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றாங்க. இதுவரை எடுத்த டேட்டா பேஸ்லேயே ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும்போது யாரெல்லாம் ரீசனோடு அதை செயல்பட்டு ஃபர்தராக கொண்டு போனாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. பட் நம்ம சினாரியோவில் இப்போ நம்ம இழந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக நம்மளை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களால மட்டும்தான் நம்மளால் மீட்டெடுக்க முடியும் அப்படின்றாங்க. பிகாஸ்
வி நீட் டு லிவ் ஃபார் தெம் அப்படின்றாங்க. அவங்களுக்காகவாவது நம்ம வாழணும். அவங்க நம்ம எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை நிறைவேற்றுறது தான் அவங்களுக்கு நம்ம பெருமையை சேர்த்துக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஸோ அவங்க நம்மளை எப்படி எதிர்பார்ப்பாங்க, அவங்க நம்மளை எப்படி வாழ வைக்கணும்னு நினச்சாங்க, அவங்க நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்களோ அதை நீங்கள் செயல்படுத்தி அவங்கள பெருமைப்படுத்தணும். அவங்களுக்கு அவங்க ஃபிசிக்கலாக நம்ம இடத்துல இங்கே இல்லைனாலும் அவங்க கண்டிப்பாக நம்ம கூட தான் இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக நம்ம ஃபர்தராக அதை பாசிட்டிவ் வேல இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனிங் அப்படின்றது தான் எந்தெந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு மீனிங் அப்படின்ற ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மோட்டிவ் இருக்கோ அந்த விஷயம் மட்டும்தான் உங்களால் பர்ஃபெக்டாகவும் சக்ஸஸாகவும் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரெக்கவரி ஃபேஸுக்கு முக்கியமான முதல் காரணமே என்னென்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், அதுக்கான ஒரு அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மீனிங் தான் உங்களை பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் லூப்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் த கில்ட் அப்படின்றாங்க. ஸோ கில்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த மொமெண்ட்டில் நம்ம அப்படி இருந்திருக்கலாம், நம்ம அவங்களுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பேசியிருக்கலாம், இல்லை அப்படி கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும்ல. ஸோ அந்த கில்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை மறுபடியும் ஒரு லூப்பில் கொண்டு வந்து தள்ளும். அந்த லூப்லேருந்து உங்களால் வெளியிலே வர முடியாது அப்படின்றது தான். பட் இந்த இடத்துலையும் அந்த மீனிங் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் முன்னாடி நினச்ச அந்த மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக நம்ம இதிலேருந்து குயிக்காக வெளியில் வரணும் அப்படின்றத அவங்களும் ஆசைப்படுவாங்க. இதே லூப்பில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்பட மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் அந்த லூப்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனாக என்ன இருக்கணும்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் கில்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் அந்த டைமில் நம்ம அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலான்றதை தாண்டி அந்த மொமெண்ட்டில் நான் மனசார அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் கில்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாராலையுமே சரி பண்ண முடியாது. அது நீங்களாக அக்செப்ட் அன்டில் யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான். ஸோ அந்த மொமெண்ட்டில் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் என்னோட சுய நினைவோடு தான் நான் அந்த பர்டிகுலர் விஷயத்தை அப்படி பண்ணேன். எய்தர் இட் இஸ் எ குட் ஆர் பேட், நான் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் அந்த மீனிங்கும் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த ரெண்டு விஷயம் உங்களை அந்த கில்ட் லூப் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து உங்களால் வெளியில் அனுப்ப முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடந்து வந்த உங்களோட பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நீங்கள் அதே லூப்பில் சிக்கிப்பீங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் லாஸ் பண்ண அந்த பர்சன் கண்டிப்பாக அப்படி படக்கூடாத விஷயம்னு நீங்கள் அந்த லூப்பில் சிக்கிறது தான். ஸோ டெஃபினட்டாக அந்த விஷயத்தை ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களை அந்த பர்டிகுலர் லூப்லேருந்து மீட் எடுக்கும் அப்படின்றது தான். ஸோ 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹானரிங் தெம் பை லிவிங் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருக்காக வாழ்னாலும் ஏதாவது ஒரு அர்த்தம் வேணும். ஸோ இதுவரையும் நீங்கள் உங்களே கேட்டிருந்தீங்கன்னா, நான் யாருக்காக வாழ்கிறேன், எதுக்காக வாழ்கிறேன் அப்படின்லாம் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ண அந்த பர்டிகுலர் பர்சனுக்காகவாவது நீங்கள் வாழணும். பிகாஸ் அவங்க ஆசைப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றணுன்றது தான். பிகாஸ் மே திங்க் சம்திங், ஓகே. ஸோ அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றது தான். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் பூர்த்தி பண்ணணுன்றது தான் இந்த வாழ்க்கையோட ஒரு அர்த்தமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை மூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. கண்டிப்பான பீஸ், அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போனா ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நடத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ இதோட நம்ம 5 ஸ்டெப் கடந்து வந்துட்டோம். பட் இதோட இல்லாமல் 6வது ஒரு ப்ராசஸாக நான் சொல்கிறேன். 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஹீலிங் இஸ் நாட் லீனியர். ஓகே. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அதே தான். நம்ம இப்போ வரைக்கும் கடந்து கிட்டத்தட்ட நம்ம ரெக்கவரி ஃபேஸில் இருந்தாலும் நமக்கு மறுபடியும் அந்த சோகம் எமோஷன்ஸ்லாம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மேபி ஒரு 1 வீக்கில் வரலாம், இல்லை ஒரு 6 மந்த்ஸில் கூட மறுபடியும் அந்த ஃபீலிங் வரலாம். பிகாஸ் மனுஷர்கள் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது இப்போ இன்ஸ்டண்ட்டாக போயிடும், இதுக்கப்புறம் வரவே வராதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. பட் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நான் இதை முடிக்கிறேன். இந்த முக்கியமான தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தையும் அவங்க நம்ம கூட பயணித்த மெமரிஸ் கலந்த சோகமும் இது ரெண்டுமே கலந்து நம்ம அந்த விஷயத்தை என்றைக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வாழ்க்கையை மூவ் பண்ணுறோமோ அதுதான் ஆக்சுவல் ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் நான் உங்கள் சேர்ந்தோம்.